ஹோர்முஸ் நீரிணையில் பயணித்த வர்த்தக கப்பல்கள் மீது இந்த மாதத்தில் பல சந்தர்ப்பங்களில் தாக்குதல் நடாத்தப்பட்டன. இந்த தாக்குதல்களை ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையினரே நடாத்தியதாக குற்றம் சுமத்தும் அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் ஈரானும் யோர்தான், குவைத், கட்டார், பஹ்ரைன் மற்றும் ஓமானில் உள்ள பல இடங்கள் மீது தாக்குதல் நடாத்தியது. அந்த நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்காவின் நன்மைகளை பெறும் பகுதிகளை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த பின்னணியிலேயே டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவின் பேரில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த ஆரம்பித்துள்ளது. அதற்கமைய ஈரானுக்கு எதிராக மோதல்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக ட்ரம்ப் அமெரிக்க காங்கிரசுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அமெரிக்கர்களினதும் அமெரிக்காவினதும் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைகளை பாதுகாப்பதற்காக தமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புக்கு அமைய ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஆரம்பமான இந்த மோதலுக்கான போர் நிறுத்தம் ஏப்ரல் 8ஆம் தேதி நடைமுறைக்கு வந்ததுடன் பின்னர் அது நீடிக்கப்பட்டது. இரண்டு தரப்பினரும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கடந்த ஜூன் மாதம் 17ஆம் தேதி கைச்சாத்திட்டிருந்தனர். எவ்வாறாயினும் ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை மீறி ஹோர்முஸ் நீரிணையில் பயணிக்கும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியமையால் ஈரானுக்கு எதிராக புதிய தாக்குதல்களை நடத்துமாறு இராணுவத்துக்கு உத்தரவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி காங்கிரசுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் துறைமுகங்களை முடக்கும் நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என அமெரிக்க மத்திய கட்டளையகம் உறுதிப்படுத்தியது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு முன்னர் அறிவித்ததற்கு அமைய நாளை இலங்கை நேரப்படி அதிகாலை 9:30 இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஈரானின் கப்பல்கள், ஈரானின் வாடிக்கையாளர்கள் ஈரானின் துறைமுகங்களுக்குள் நுழைவதும் அங்கிருந்து வெளியேறுவதும் முற்றாக முடக்கப்படும் என தனது ட்ரூத் சமூக வலைதளத்தினூடாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்திருந்தார். ஏனைய அனைத்து நாடுகளும் நீரிணையை நியாயமான முறையிலும் திறந்த முறையிலும் பயன்படுத்த முடியும் எனவும் ட்ரம்பின் அந்த ட்ரூத் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரானுக்கு எதிராக நடத்தப்பட்ட புதிய தாக்குதல் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவிக்கின்றது. புசேர், சபஹார், ஜாஸ்க், ஹொனார், அபு மூசா, பண்டார் மற்றும் அப்பாஸ் ஆகிய பகுதிகளில் இலக்குகள் மீதே அமெரிக்கா தாக்குதல்களை நடாத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையின் தற்போதைய நிலைமை. ஹோர்முஸ் நீரிணையில் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு சொந்தமான 2 எரிபொருள் கப்பல்கள் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. ஓமான் கடலுக்கு அருகில் பயணித்துக் கொண்டிருந்த கப்பல்கள் மீது ஈரானிய குரூஸ் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டமையால் தீ விபத்தும் ஏற்பட்டதாக ஐக்கிய அரபு ராச்சியத்தின் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. இதனால் இந்திய மாலுமியொருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 8 இந்திய மற்றும் யுக்ரைன் மாலுமிகள் காயமடைந்துள்ளனர். இதனிடையே ஹோர்முஸ் நீரிணையூடாக பயணிக்கும் கப்பல்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படும் என ஈரானின் அறிவிப்புக்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்ட அமெரிக்காவும் தற்போது கப்பல்களிடம் கட்டணம் வசூலிக்கும் செயற்பாட்டை ஆரம்பித்துள்ளது. எதிர்வரும் காலங்களில் அமெரிக்கா ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாவலன் என அழைக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் நேற்று அறிவித்தார். கப்பல்களுக்கு அமெரிக்கா வழங்கும் பாதுகாப்புக்காக அந்த கப்பல்களில் உள்ள பொருட்கள், சரக்குகளின் பெறுமதியில் 20% கட்டணத்தை அமெரிக்கா வசூலிக்கும் எனவும் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி டொனால்ட் ட்ரம்பின் கூற்றுக்கு தனது இணக்கப்பாட்டை தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியின் கருத்து சரியானது எனவும் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையூடாக பயணிக்கும் வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் எவருக்கும் அந்த சேவைக்காக கட்டணம் வசூலிக்கும் உரிமை உண்டு என அப்பாஸ் அரக்சி கூறியுள்ளார். எனினும் ஹோர்முஸ் நீரிணையின் உண்மையான பாதுகாவலன் ஈரானே எனவும் எப்போதும் அவ்வாறே இருக்கும் எனவும் அவர் வலியுறுத்தினார். டொனால்ட் ட்ரம்ப் விதிப்பதாக கூறும் 20% கட்டணம் மிகவும் அதிகம் எனவும் ஹோர்முஸின் பாதுகாவலனாக ஈரான் அதனுடன் ஒப்பிடுகையில் நியாயமான கட்டணத்தையே வசூலிக்கும் எனவும் ஈரான் வெளிவிவகார அமைச்சரின் எக்ஸ் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்காவின் இந்த அறிவிப்புகளுக்கு பதிலளித்துள்ள சர்வதேச கடல்சார் அமைப்பு நீரிணையொன்றினூடாக பயணிக்கும் போது கட்டாய கட்டணங்களை அறிமுகப்படுத்துவதற்கு எந்தவொரு நாட்டுக்கும் எந்தவொரு சட்டப்பூர்வ உரிமையும் இல்லை என அறிவித்துள்ளது. மீண்டும் தீவிரமடைந்து வரும் அமெரிக்க ஈரான் மோதல்களுக்கு மத்தியில் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்று அதிகாலை 5:30 அளவில் பிரித்தானிய பிரெண்ட் சந்தையில் மசகு எண்ணெயின் பீப்பாய் ஒன்றின் விலை $84.30 காணப்பட்டது. இது 9.5% அதிகரிப்பாகும். காலை 10 மணி அளவில் அதன் மதிப்பு $84.64 காணப்பட்டது. அமெரிக்க WTI சந்தையில் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $70.26 பதிவானது. பிரெண்ட் மசகு எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள இந்த அதிகரிப்பானது ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு பின்னர் பதிவான அதிகூடிய அதிகரிப்பாகும். அத்துடன் ஜூன் 15ஆம் தேதிக்கு பின்னர் பதிவான மசகு எண்ணெயின் அதிகூடிய விலையும் இதுவாகும். சுமார் $65 எல்லையில் குறைந்திருந்த மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலையே தற்போது அதிகரித்துள்ளது.